வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்பாக்ஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டார்கெட் 25 அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம பார்த்துருக்கோம். ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து அதை சால்வ் பண்ண போறோம். அது 25 கேள்விகள் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த 25 கொஸ்டின்ஸும் 25 மினிட்ஸ்ல சால்வ் பண்ற மாதிரி நம்ம எப்படி பார்க்க போறோம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு அது மாதிரி எந்த கொஸ்டின் நம்ம எடுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம எடுத்து இன்னைக்கு அனலைஸ் பண்ண போறோம். ஸோ எக்ஸாம் எப்போ நடந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 18ஆம் தேதி நடந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாசம் 18ஆம் தேதி நடந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து நம்ம சால்வ் பண்ண போறோம். ஆல்ரெடி நம்ம 2-3 கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர் ஒரு வாட்டி போட்டிருப்போம். அண்ட் ஜேஇடி லெவலும் அண்ட் டிப்ளமோ லெவல் கொஸ்டின் பேப்பரும் நம்ம போட்டிருப்போம். ஓகேங்களா? ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர் டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு லிங்க்ல கொடுத்துருப்போம். ஸோ அதையும் நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ டேரக்டா போயிடலாம். ஸோ போகிறதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் எக்ஸாமினேஷனில் நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமிலேருந்து எத்தனை பேர் ரிட்டன் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணி அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லக்கூடியது போயிருக்காங்க அப்படின்னா 105 பேருக்கும் மேற்பட்டவர்கள் போயிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ உங்களோட கனவும் ஒரு அரசு அதிகாரி ஆக்க போகணும் அப்படின்னு சொல்ல விருப்பமா இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமியில் நீங்களும் ஜாயின் பண்ணுங்க. உங்களோட கனவை மெய்ப்பிக்கிறதுக்காக நம்ம ஃபவுண்டேஷன் கோர்சஸ் அப்படின்னு நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ என்னென்ன கோர்சஸ் நம்ம ப்ரொவைட் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பியில் ஜேஇ அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸாமினேஷனுக்கு சிவில், மெக், ட்ரிபிள் இசி இந்த டிபார்ட்மெண்ட்டுக்காக நம்ம கோர்சஸ் ப்ரொவைட் பண்றோம். ஸோ இது இல்லாமல் ஆர்ஆர்பியில் என்டிபிசி அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸாமினேஷனுக்காகவும் ஏஎல்பி இப்போ நடக்குது இல்லையா, அதுக்கும் எக்ஸாமினேஷன் கொடுக்குறோம். அண்ட் எஸ்எஸ்சியில் ஜேஇக்காக நம்ம கோர்சஸ் ப்ரொவைட் பண்றோம். ஸோ டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐபிசி ஓகேங்களா, ஸோ அதுக்காகவும் நம்ம பேச்சஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? இது இல்லாமல் கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் சொல்றதுல போத் டிகிரி அண்ட் டிப்ளமோ லெவலுக்கான எக்ஸாமினேஷனுக்கு நம்ம கோர்சஸ் ப்ரொவைட் பண்றோம். ஓகேங்களா? ஸோ குரூப் 1, குரூப் 2 அண்ட் 2A அண்ட் குரூப் 4. ஸோ டிஆர்பிக்கும் இப்போ நம்ம பேச்சஸ் ஒன்று புதுசாக ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? டிஆர்பிக்கும் புதுசாக பேச்சஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இதுல பேச்சஸ் ஏன் இப்போ ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா நோட்டிபிகேஷன் வரப்போகுது மக்களே. ஸோ நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் தான் அதிகமாக போடணும், அப்போ ரிவிஷன்ஸ் தான் அதிகமாக பண்ணணும். எவ்வளோ ரிவிஷன்ஸ் எவ்வளோ கொஸ்டின்ஸ் நம்ம அட்டன் பண்ணி பார்க்கணுமோ ஸோ அவ்வளோ எக்ஸாமுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ அதுதான் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம அதனால தான் ஏர்லியாகவே ஃபவுண்டேஷன் கோர்சஸ் ஒன்று நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அது ரிலேட்டடாக உங்களுக்கு குவரிஸ் இருந்துச்சுன்னா 8190879379 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். டேரக்டா கொஸ்டின்ஸ்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா? ஸோ டேரக்டா கொஸ்டின்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ முதல் கொஸ்டின் அப்படின்னு சொல்லக்கூடியது பாருங்க, இஃப் ஏ சேலரி ஓகேங்களா, ஏ சேலரி இஸ் 25% less than B salary, by how many percentage B salary is more than A salaries? ஓகேங்களா? A யோட வருமானம் வந்து B யோட வருமானத்தை விட 25% அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப B யோட வருமானம் A யோட வருமானத்தோட எதோ % அதிகம் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா டேரக்டா 25% லெஸ்ன்னு சொல்லியிருக்காங்களா, அப்ப 100ல இருந்து 25% மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 75% கிடைக்கும். ஓகேங்களா? 75% கிடைக்குமா? ஸோ இதுதான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? பெர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். ஓகேங்களா? y ஓகேங்களா, y minus x divided by x into 100. ஓகேங்களா? ஸோ இதான் ஃபார்முலா. ஓகேங்களா? y minus x into divided by x into 100 அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ y தான் நம்மளுக்கு தேவை, yங்கிறது எடுத்துங்க. x ஓட வேல்யூ எவ்வளோனா உங்களுக்கு 0.75. ஓகேங்களா? 75% இருக்கு இல்லையா, அது எப்படி எழுதலாம், 75 divided by 100 அப்படின்னு எழுதலாமா? ஸோ அப்போ உங்களுக்கு 0.75 கிடைக்கும். ஸோ 0.75 divided by ஓகேங்களா 0.75y ஓகேங்களா 0.75y ஓகேங்களா இன்டூ 100. இதை சால்வ் பண்ணுங்க. இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், 0.25 இதுல இருந்து சால்வ் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு 0.25 டிவைட் பை 0.25 ஓகேங்களா 0.75y ஓகேங்களா. ஸோ மேலேயும் y இருக்கும் கீழே y இருக்கும், இன்டூ 100 கிடைக்கும். ஸோ இதை சால்வ் பண்ணீங்கன்னா 1/3 அப்படின்னு கிடைக்கும். இல்லை 1/3 அப்படிங்கிறது சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 33.333% வரும். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கேள்வி போயிடலாம். ஓகேங்களா? 2 + 1/4 ஓகேங்களா 1 டிவைட் பை 3 இன்டூ இது மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை சால்வ் பண்றது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இது சால்வ் பண்றது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம மேலே இருக்கிறது எல்லாம் ஃபர்ஸ்ட் டினாமினேட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ 2 + 1 டிவைட் பை 3 4/5 இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்லேருந்து எடுத்தீங்க அப்படின்னா 3 into 15 ஓகேங்களா 15 + 4ன்னு வரும். ஸோ 15 + 4ங்கிறது உங்களுக்கு 19 ஆகும். ஓகேங்களா? அப்போ 2 + 1 டிவைட் பை ஓகேங்களா 19 டிவைட் பை 5 ஆகுமா? ஸோ இது எப்படி எழுதலாம், 2 + 5 டிவைட் பை 19 எழுதலாமா? ஓகேங்களா? ஸோ 19 எழுதலாமா? ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 2 into 19 எவ்வளோ வரும், 38. அப்போ 38 + 5 டிவைட் பை 19 ஓகேங்களா. ஸோ இதை ரிசால்வ் பண்ணி இப்படி வச்சுக்கலாம். 38ஓட 5 கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு 43 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேங்களா? 43 வரும், 43 டிவைட் பை 19 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ மேலே நியூமரேட்டர் சால்வ் பண்ண மாதிரி கீழே டினாமினேட்டர் அதே மாதிரி சால்வ் பண்ணலாம்.
1 divided by 1 by 4 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 4 plus 1 divided by 4 வரும். ஸோ அதை சால்வ் பண்ணீங்கன்னா 5 divided by 4 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேங்களா 3 plus 1 divided by ஓகேங்களா 1 divided by 5 divided by 4 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேங்களா ஸோ இந்த இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா இது எப்படி சால்வ் ஆகும்? 3 plus 4 divided by 5 அப்படின்னு ஆகும். ஸோ இதை ரிசால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 15 வரும். ஓகேங்களா 15 plus 4 அப்படின்னு சொல்லக்கூடியது 19 divided by 5 கிடைக்கும். ஓகேங்களா மேல இங்க என்ன இருக்கு? 2 பிளஸ்ன்னு இருக்கு. ஓகேங்களா ஸோ இது ரிசால்வ் பண்ணுங்க. 2 plus 1 divided by 19 by 5. ஓகேங்களா ஸோ இது எப்படி ரிசால்வ் பண்ணீங்கன்னா 2 plus 5 divided by 19 அப்படின்னு சொல்லி கிடைக்குமா? ஓகேங்களா 19 கிடைக்கும். இதை ரிசால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அகைன் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 38 plus 5 divided by 19 அப்படின்னு சொல்லி மாறுமா? ஸோ அகைன் உங்களுக்கு 43 by 19 கிடைக்கும். ஓகேங்களா அப்போ மேலே என்ன இருக்கு? 43 by 19. ஓகேங்களா ஸோ கீழே என்ன இருக்குது? அதுவும் 43 by 19. அப்போ டோட்டலாக உங்களுக்கு இது ரெண்டையும் டிவைட் பண்ணீங்கன்னா 1 கிடைக்கும். ஸோ ஃபைனலாக ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. ஓகேங்களா ஆப்ஷன் சி. ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஜிசிடி கேட்குறாங்க. ஓகேங்களா ஜிசிடி ஓகேங்களா கிரேட்டஸ்ட் காமன் டிவிஷன் கேட்குறாங்க. 40x power 3 y power 4 z power 5. உங்களுக்கு ஆல்ரெடி போன கொஸ்டினே சால்வ் பண்ண சொல்லியிருப்போம். ஜிசிடி ஹெச்சிஎஃப் அப்படின்னு சொல்லி கேட்கும் போதே உங்களுக்கு மினிமமான எந்த வேல்யூ இருக்குதோ அந்த நம்பர் தான் போடணும். ஓகேங்களா ஸோ அப்போ எக்ஸ்ல எது மினிமம்? 3 இருக்கு, 4 இருக்கு, 2 இருக்கு. அப்போ 2 தான் மினிமம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர். அதே மாதிரி ஒய்ல என்ன மினிமம்? 4 இருக்கு, ஒய் இருக்கு, ஸ்கொயர் இருக்கு, இங்க 2 இருக்கு. அப்போ ஒய் ஸ்கொயர் தான் மினிமம். ஓகேங்களா இசட்ல இருக்கிறது பாருங்க 5, இங்க 3, இங்க 1. அப்போ 1 தான் மினிமம். ஓகேங்களா ஸோ இந்த கொஸ்டின்ல எங்க ஆன்சர் மேட்ச் ஆகுதுன்னா எக்ஸ் ஸ்கொயர், ஒய் ஸ்கொயர், இசட். அப்போ ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா ஸோ இதெல்லாம் 1 மினிட்டுக்குள்ள நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். 3 numbers are in the ratio 2:3:5 and the LCM is 1200. ஓகேங்களா ஃபைண்ட் த HCF னு சொல்லி கேட்கறாங்க. அவங்க 3 நம்பர் கொடுக்குறாங்க. ஓகேங்களா ஸோ அந்த HCF னு சொல்லி கேட்கறது நம்மளுக்கு தெரியும். ப்ராடக்ட் ஆஃப் LCM and HCF. ஓகேங்களா ப்ராடக்ட் ஆஃப் LCM and HCF is equal to ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers. ஓகேங்களா ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா நம்பர்ஸும் தெரியும். ஓகேங்களா ஸோ இங்க என்னென்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா 2, 3, 5. ஓகேங்களா அப்போ 2 into 3 into 5 into all x ன்னு எழுதுறாமா? ஸோ ரேஷியோஸ் தானே. ஸோ எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணுறேன். ஈக்குவல் டு எவ்வளோன்னு உங்களுக்கு கிடைக்குது? உங்களுக்கு இது 30x சொல்லி கிடைக்குது. ஓகேங்களா 30xங்கிறது கிடைக்கும். ஸோ அதோட ரேஷியோஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்க? உங்களுக்கு 1200 சொல்லியிருக்காங்க. அப்போ எல்சிஎமோட ரேஷியோ தான் 1200. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னா 1200 டிவைட் பை 30. ஓகேங்களா ஸோ எனக்கு 14 கிடைக்கும். ஓகேங்களா அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னா 40. ஓகேங்களா ஸோ இப்போ எனக்கு இந்த 40 கொண்டு போய் நான் ஹெச்சிஎஃப் சப்ஸ்டிட் பண்ணும். அப்போ 2x, 3x, 5x. ஓகேங்களா அப்போ இதில் ஹெச்சிஎஃப் சப்ஸ்டிட் பண்ணால் 2 into 40 எனக்கு 18 கிடைக்கும். ஓகேங்களா 2 into 40 எனக்கு 18 கிடைக்கும். ஓகேங்களா அப்புறம் 3 into 40 னா 120 கிடைக்கும். அப்போ 5 into 14 போடுங்க உங்களுக்கு 200 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா அப்போ HCF ஓட வேல்யூ என்னன்னா 40. ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். The LCM of the 2 numbers is 24. ரெண்டு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட LCM கொடுத்துருக்காங்க 24. The numbers are in the ratio. அந்த நம்பர்ஸோட ரேஷியோஸ் கொடுத்துருக்காங்க 2:5. ஓகேங்களா அந்த ரெண்டு நம்பர்ஸ் கேல்குலேட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த ரெண்டு நம்பரையும் கூட்டினா என்ன வரும்னு கேட்கலாம். ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணதுன்னு பார்த்தலாம். ஸோ சொல்யூஷன் பார்க்கும்போது 2:3 ரேஷியோஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா ஸோ ரேஷியோஸ் கொடுத்திருந்தாவே அதை ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா? அதே மாதிரி தான் எதுலையும் பண்ணுற போகணும். 2 into 3 அப்போ எனக்கு 6 ஒரு எக்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. ஓகேங்களா 6ஓட எக்ஸோட வேல்யூ தான் 24. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 4. ஓகேங்களா 4. அப்போ இது நம்பர் கால்குலேட் பண்ணா 2x, 3x. ஓகேங்களா 4 இங்கே கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்க. 2 into 4 8. ஓகேங்களா அப்போ இங்கே பாருங்க 3 into 4 12. ஓகேங்களா ஸோ இதோட கூட்டல் தான் கேட்குறாங்க. ஓகேங்களா 8 + 12ங்கிறது கூட்டினீங்கன்னா எனக்கு 20. ஓகேங்களா ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஃபைண்ட் த LCM ஆஃப். ஓகேங்களா எல்சிஎம் கேட்குறாங்க. 2/3, 3/5, 7/9, 9/13 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்சிஎம் கேட்குறாங்க. ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி எல்சிஎம் கொடுத்துருந்தாவே நம்ம என்ன பண்ணுவோம்? சம் ஆஃப். ஓகேங்களா மேலே கேட்கறதுக்கு LCM ஆஃப் த நியூமரேட்டர். ஓகேங்களா நியூமரேட்டருக்கு LCM எடுப்போம். அதே மாதிரி டிவைட் பை HCF ஆஃப் த டினாமினேட்டர் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். ஓகேங்களா ஃபார்முலா தெரியும். அப்போ LCM எடுக்கணும். 2, 3, 7, 9 பாருங்க. ஓகேங்களா 2, 3, 7, 9. ஓகேங்களா 3ங்கிறது 9ஓட மல்டிபிள். ஓகேங்களா அப்போ 2 into 7ங்கிறது ரெண்டுமே வேற நம்பர்ஸ் கிடையாது. ஓகேங்களா காமன் நம்பர் கிடையாது. அப்போ 14 into 9. ஓகேங்களா 14 into 9 போட்டிங்கன்னா 126. இங்கே கீழே பாருங்க 3, 5, 9, 13. எதுவுமே உங்களுக்கு காமன் நம்பரே கிடையாது. ஓகேங்களா ஓகேங்களா எந்த நம்பருமே காமன் கிடையாது. ஸோ HCF வேல்யூ எடுத்தீங்க அப்படின்னா 1ன்னு வரும். அப்போ 126 டிவைட் பை 1ன்னு போட்டிங்க அப்படின்னா 126 தான் ஃபைனல் ஆன்சர். ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா ஸோ அடுத்த கேள்வி போயிடலாம்.
the ratio of 1 hour to the 9 seconds ஓகேங்களா 1 hour to the 9 seconds ஓகேங்களா நம்மளுக்கு 1 hour அப்படின்னு சொல்லக்கூடியது எவ்வளவு மினிட் அப்படின்னு தெரியுமோ 60 மினிட்ஸ்னு தெரியும் ஓகேங்களா ஒரு 60 மினிட்ஸ் தெரியும் 1 மினிட்ங்கிறது எத்தனை செகண்ட் தெரியும் அப்ப 60 செகண்ட்ஸ் தெரியும் ஓகேங்களா அப்போ 1 ஹவருக்கு எனக்கு எத்தனை செகண்ட் அப்படின்னா 3600 செகண்ட் ஓகேங்களா 3600 செகண்ட் ஓகேங்களா இப்போ எதுக்கு ரேஷியோ கேட்குறாங்க 9 செகண்டுக்கு அப்போ 3600 டிவைட் பை 9 ஓகேங்களா போட்டிங்கன்னா உங்களுக்கு 400 ஓகேங்களா 400 டிவைட் பை 1 வரும் ஓகேங்களா 4 டைம்ஸ் போகும் ஸோ அதனால கேன்சல் பண்ணி மேலே 0 இருக்கு அதனால 400 டிவைட் பை வரும் ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஏ தான் சரியான ஆன்சர் ஓகேங்களா ஸோ அடுத்த கேள்வி போயிடலாம் ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் 1 கிலோகிராம் டு 10 கிராம் ஒரு கிலோகிராமுக்கு 10 கிராம் கேட்குறாங்க ஓகேங்களா ஒரு கிலோகிராம்ங்கிறது நம்மளுக்கு எத்தனை கிராம் தெரியும் 1000 கிராம்னு தெரியும் ஓகேங்களா இங்க எத்தனை கிலோ கேட்குறாங்க 10 கிராம் அப்போ 1000 டிவைட் பை 10 தான் ஓகேங்களா 100 டிவைட் பை 1 அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர் ஓகேங்களா அடுத்த கேள்வி போயிடலாம் ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ருபீஸ் 25,000 at 8% per annum for 3 years ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருந்தாவே உங்களுக்கு டேரக்டா ஈஸியாக சால்வ் பண்ண சொல்லியிருக்கேன் பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த பெர்சன்டேஜை கேன்சல் பண்ணிட்டு இதுல 2 ஜீரோ அப்படியே கேன்சல் பண்ணுங்க ஓகேங்களா மீதி இருக்க நம்பர் எல்லாம் அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க 250 into 8 into 3 ஓகேங்களா ஸோ இது அப்படியே டேரக்டா உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 8 3s தான் உங்களுக்கு 24 கிடைக்கும் ஓகேங்களா 24 into 25 போடணும் ஓகேங்களா ஸோ அதுக்கு மல்டிப்ளை பண்ணீங்க உங்களுக்கு 600 ஓகேங்களா 600 கிடைக்கும் ஸோ அது 600 அப்படின்னு சொல்லி 6000 அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர் ஓகேங்களா ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர் ஓகேங்களா ஸோ அடுத்த கேள்வி போயிடலாம் a sum of money at simple interest amount ஓகேங்களா ஒரு சிம்பிள் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க எவ்வளோனா 815 rupees ஓகேங்களா மூணாவது வருஷத்துக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எனக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னா 815 ரூபா கிடைக்குது ஓகேங்களா 4வது வருஷத்துக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னா 854 ரூபா கிடைக்குது ஓகேங்களா ஓகேங்களா 4வது வருஷத்துக்கு எனக்கு இது கிடைக்கும் அப்போ எனக்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளோன்னு தெரியுமா ஓகேங்களா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ நான் கால்குலேட் பண்ணிடுமா 3ல இருந்து எனக்கு ஒரு வருஷத்துக்கு டிஃபரன்ஸ் எவ்வளோ அமௌண்ட்னு தெரிஞ்சா எனக்கு ஒரு வருஷத்துக்கான அமௌண்ட் தெரியுமா அதான் பண்ண போறேன் ஓகேங்களா 1 இயருக்கு எவ்வளோ அப்படின்னா 854 மைனஸ் 815 ஓகேங்களா இதை மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 39 கிடைக்கும் ஓகேங்களா அப்போ எனக்கு ஒரு வருஷத்துக்கு 39 ரூபான்னு கிடைக்குது ஓகேங்களா இப்போ என்ன கேட்குறாங்க ஃபைன் த சம்முன்னு சொல்லி கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ அப்போ எனக்கு இப்போ 39 வருஷத்துக்கு அது 39 ரூபான்னு ஒரு வருஷத்துக்கு கிடைக்குது ஓகேங்களா இப்போ இந்த 3 இயர்ஸ் இல்லைன்னா 4 இயர்ஸ் இதில் ஏதாவது எடுத்து அதோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு சொல்லி கால்குலேட் பண்ணா எனக்கு பிரின்சிபல் கண்டுபிடிச்ச முடியுமா ஓகேங்களா ஸோ அதை தான் நான் பண்ண போறேன் ஓகேங்களா ஸோ அதில் தான் பண்ண போறோம் ஸோ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும் ஓகேங்களா இன்ட்ரெஸ்ட் ஃபார் 3 இயர்ஸ் ஓகேங்களா 3 வருஷத்துக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஓகேங்களா அப்போ 39 into 3 ஓகேங்களா எவ்வளோ வரும்னா 117 rupees கிடைக்கும் ஓகேங்களா எனக்கு ஆனுவல் இருப்புங்கிறது பி பிளஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ஓகேங்களா ஆனுவல் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி கிடைக்குமா ஓகேங்களா ஸோ இதோட இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு ஆனுவல் எவ்வளோங்க 3 வருஷத்துக்கு 815 ஓகேங்களா 815 அப்படின்னு சொல்லி போட்டுக்கணும் பி பிளஸ் இன்ட்ரெஸ்டோட வேல்யூ என்ன 117 ஓகேங்களா 117 அப்போ பிரின்சிபலோட வேல்யூ என்ன 815 மைனஸ் 117 ஓகேங்களா அப்போ 698 rupees ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர் ஓகேங்களா ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர் ஸோ அடுத்த சம் போயிடலாம் ஸோ அடுத்த சம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைண்ட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஓகேங்களா ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் 2 வருஷம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க டிஃபரன்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஸோ அதுக்கான ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும் பி ஆர் ஸ்கொயர் டிவைட் பை 100 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் ஓகேங்களா ஸோ இதில் டேரெக்டாக எல்லா வேலையும் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும் ஓகேங்களா ஸோ அந்த டிஃபரன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 40 கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு பிரின்சிபல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 14000 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அதில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணணும் ஸோ ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறத வச்சுக்கலாம் ஓகேங்களா டிவைட் பை 100 ஸ்கொயர் ஓகேங்களா ஸோ 100 ஸ்கொயர் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைச்சிருக்கு ஓகேங்களா ஸோ இதை ரிசால்வ் பண்ணி அப்படின்னா ஸ்கொயருக்கு 2 நம்பருக்கு கேன்சல் ஆயிரும் இங்கே இருக்க 2 நம்பருக்கு இங்கே ஒரு நம்பர் கேன்சல் ஆயிரும் ஓகேங்களா ஸோ இங்கே ஒரு நம்பர் கேன்சல் ஆயிருமா ஸோ இங்கே டேரெக்டாக உங்களுக்கு போட்டிங்க அப்படின்னா ஓகேங்களா ஸோ இங்கே ஃபர்தராக உங்களுக்கு டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 டேபிள்ஸில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 10 ஸோ இங்கே 10ன்னு வச்சுக்கலாமா ஸோ இங்கே 10ன்னு அப்படியே வச்சுக்கலாம் ஸோ இங்கே 16 அப்படியே வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இங்கே 16 கேன்சல் பண்ண வேணாம் ஈஸியாக ஃபர்தராக கிளியர் பண்ணிடலாம் ஓகேங்களா 16 ஓகேங்களா 16,000 அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கு இல்லையா ஸோ அதுங்க வச்சிடலாம் ஓகேங்களா இங்கே ஒரு 0 மட்டும் கேன்சல் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இங்கே 1 மட்டும் இப்போ கேன்சல் பண்ணிக்கலாம் இது அப்படியே எப்படி எழுதி பாருங்களேன் ஆர் ஸ்கொயர் டிவைட் பை 100 into 100 ஓகேங்களா ஸோ இந்த 2 0 மட்டும் கேன்சல் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஸோ இது அப்படியே இருக்கு இங்கே கொண்டு போனீங்கன்னா 4000
டிவைட் பை 160 ஓகேங்களா. ஸோ இந்த ஜீரோ கேன்சல் ஆயிருமா ஓகேங்களா. ஸோ இதை ஃபர்தராக டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு 25 அப்படின்னு சொல்லி கிடைக்கும், ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ ஃபர்தராக நீங்கள் எடுத்தீங்க ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 அப்படின்னு கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ டேரக்டா ஆன்சர் ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர் ஓகேங்களா. ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர் ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஸோ பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டவுன் இஸ் இன்க்ரீசிங் அட் த ரேட் ஆஃப் 8% per annum. It was 8 lakh ஓகேங்களா. 8,10,900 ரூபாய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் பாப்புலேஷன் இந்த இயர் 2019 ஓகேங்களா. 2019 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி சம் கொடுத்துருந்தாங்க ஒரு பாப்புலேஷன் பேசிஸ்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குங்க. F is equal to x into ஓகேங்களா 100 divided by ஓகேங்களா 100 divided by 100 plus r ஓகேங்களா 100 plus r அப்படின்னு சொல்லக்கூடியது ஹோல் பவர் t ஓகேங்களா ஹோல் பவர் t ஓகேங்களா. ஸோ இதுதான் ஃபார்முலா. ஸோ இதுல வேல்யூ எல்லாமே சப்ஸ்டிட் பண்ணுங்க. எக்ஸோட வேல்யூ அப்படின்னு சொல்லக்கூடியது 801900 ஓகேங்களா 801900 அப்படின்னு சொல்லக்கூடியது ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் 100 அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா 100 கிடைக்கும். பெர்சன்டேஜ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 8% சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அப்போ ஆறுக்கு பதிலாக 8 போட்டீங்கன்னா 108 அப்படின்னு சொல்லி ஆகுமா. அப்போ 1 டிவைட் பை 108 ஓகேங்களா 108 ஓகேங்களா. எந்த வருஷம் டிஃபரன்ஸ் 2021ல இருந்து 2019 டிஃபரன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 வருஷம் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அப்போ டீயோட வேல்யூ 2 ஓகேங்களா. டீயோட வேல்யூ 2 ஓகேங்களா. ஸோ இப்போ இது ரிசால்வ் பண்ணீங்கன்னா 801900 இன்டூ 100 ஸ்கொயர் ஓகேங்களா 100 இன்டூ 100 டிவைட் பை 108 இன்டூ 108 ஓகேங்களா. ஸோ இதை ரிசால்வ் பண்ணி மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபைனலா 6,87,500 அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர் ஓகேங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ரேஷியோஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. 2 கோன்ஸோட ரேஷியோஸ் கொடுத்துருக்காங்க 8:9 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு கோன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே அது ஃபார்முலா தெரியும். வால்யூம் ஆஃப் த கோன் இஸ் ஈக்குவல் டு 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச் ஓகேங்களா. ஸோ அதோட ரேஷியோஸ் தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க V1 டிவைட் பை V2ங்கிறது ரேஷியோஸ் 8/9 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க ஹைட் ஆஃப் த செகண்ட் கோன் இஸ் 4 times ஹைட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கோன் ஓகேங்களா. ஹைட் ஆஃப் த செகண்ட் கோன் வந்து எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்கன்னா 4 times ஹைட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கோன் ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த ரேஷியோஸ் இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி பார்ப்போமா. சப்ஸ்டிட் பண்ணா எனக்கு எல்லாமே கேன்சல் ஆயிருமா ஓகேங்களா. வெறும் ஆர் ஸ்கொயரும் ஹெச் ஸ்கொயர் மட்டும் தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஆர் ஸ்கொயரும் ஹெச் ஸ்கொயர் மட்டும் தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதுதான் போடப்படும் ஓகேங்களா. R1 ஸ்கொயர் ஓகேங்களா R1 ஸ்கொயர் H1 டிவைட் பை ஓகேங்களா டிவைட் பை V2ல இருக்கு இல்லையா அதுக்கு R2 ஸ்கொயர் ஓகேங்களா R2 ஓகேங்களா R2 ஸ்கொயர் H2க்கு பதிலாக என்ன போடலாம் 4H1 ஓகேங்களா 4H1 is equal to 8/9 ஆகுமா. ஸோ இதைத்தான் இப்போ நம்ம ரிசால்வ் பண்ண போறோம் ஓகேங்களா. ஸோ R1 டிவைட் பை R2 ஸ்கொயர் H1 கேன்சல் ஆயிடும் ஓகேங்களா. H1 கேன்சல் ஆயிருமா ஓகேங்களா. இந்த 4 இங்க இதுக்கப்புறம் இங்க கொண்டு போறேன் ஓகேங்களா. அப்போ 8 into 4 டிவைட் பை 9 கிடைக்கும் ஓகேங்களா. 8 into 4 டிவைட் பை 9 கிடைக்கும். ரிசால்வ் பண்ணீங்க அப்படின்னா அப்படி கூட வச்சுக்கலாம். நம்ம டேரக்டா ஸ்கொயர் இருக்கு அப்போ ஸ்கொயர் ரூட்னு எடுக்கலாமா. அப்போ இது எப்படி ஆகும் R1 டிவைட் பை R2 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 into 4 டிவைட் பை 9 ஓகேங்களா. ஸோ எனக்கு இதுல இருந்து எனக்கு 4 வந்து வெளியில எடுக்கலாமா ஓகேங்களா. 4 வெளியில எடுக்கலாம் ஓகேங்களா. ஸோ அடுத்து இது எப்படி மாறும் ஓகேங்களா 2√2 அப்படின்னு சொல்லி இருக்குமா ஓகேங்களா. 2√2 அப்படின்னு சொல்லி 9 ஸ்கொயர் ரூட்ல இருக்கு எடுத்தீங்க அப்படின்னா 3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4√2 டிவைட் பை 3 ஓகேங்களா. ஸோ இதுதான் ஃபைனலான ஆன்சர் ஓகேங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். the length breadth height of the cuboid ஓகேங்களா. ஒரு cuboid கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல இருந்து நம்மளுக்கு கேட்கலாம் ஓகேங்களா. அதோட ரேஷியோஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ எவ்வளோ ரேஷியோஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5:3:2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஒரு கியூபாய்டோட ரேஷியோஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 5:3:2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த கியூபாய்டோட வால்யூம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1920 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு கியூபாய்டுக்கு ஃபார்முலா தெரியும் LBH அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு வால்யூம்ங்கிறது 1920 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டைரக்டா ரேஷியோ சப்ஸ்டிட் பண்ணுங்க 5x 3x ஓகேங்களா. 5x 3x into 2x is equal to 1920 ஓகேங்களா. ஸோ இது கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கிட்ட x கியூப்னு கிடைக்கும் ஓகேங்களா. இங்கிட்ட 64 கிடைக்கும் ஓகேங்களா. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா உங்களுக்கு 4 அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ஓகேங்களா. 4 அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ஓகேங்களா. ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த கோன் கேட்கறாங்க. லென்த் ஆஃப் த கோன் கேட்கறாங்க. இங்க 5x தானே ஓகேங்களா. அப்போ 5 into 4 தான் கேட்கணும் ஓகேங்களா. அப்போ 20 அப்படின்னு கிடைக்கும். ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர் ஓகேங்களா. ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர் ஓகேங்களா. ஸோ அடுத்த கேள்வி போயிடலாம். if the biggest circle is cut from the square of the side ஒரு square of the side இருந்து biggest circle வந்து கட் பண்றோம் அப்படின்னா then the remaining area in the square is approximately எவ்வளவுன்னு சொல்லி கேக்குறாங்க. சோ approximate value சொல்லி கேக்குறாங்க.
ஸோ இதுக்கப்புறம் இது எப்படி சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ ஏரியா ஆஃப் த உங்களுக்கு ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி தெரியும். ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் என்னங்க ஃபார்முலா, ஏ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி தெரியுங்களா. ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலானா ஏ ஸ்கொயர் அப்படின்னு தெரியும். அப்போ ஏங்கிறது உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க 14. அப்போ 14 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 196 சொல்லி கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஓகேங்களா. ஏரியா ஆஃப் த சர்க்கிளுக்கு எவ்வளோ உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், பை ஆர் ஸ்கொயர் ஓகேங்களா. பை ஆர் ஸ்கொயர் ஓகேங்களா. ஸோ பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு அப்படி தெரியும் ஓகேங்களா. உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. நம்மளுக்கு அது கூட சர்க்கிள் தான் வேணும் ஓகேங்களா. ஸோ சர்க்கிள் வரும்போது உங்களுக்கு அதில் பாதி தான் ஓகேங்களா. 14ல பாதி அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம எடுத்துக்கணும் ஓகேங்களா. ஸோ அதில் பாதி அப்படின்னா 7 ஓகேங்களா. அப்போ பை இன்டூ 7 ஆர் ஸ்கொயர் ஓகேங்களா. பை இன்டூ 7 ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் வரும் ஓகேங்களா. ஸோ அதுக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா பை இன்டூ உங்களுக்கு 49 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ இதுலேருந்து உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 153 அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ஓகேங்களா. 153.933 வரும் ஓகேங்களா. ஸோ அப்படி வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறமேட்டு ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறமேட்டு அது வந்து என்ன கேட்குறாங்க, ஏரியா ஆஃப் த ஸ்கொயர்லேருந்து ஓகேங்களா. ஏரியா ஆஃப் த ஸ்கொயர்லேருந்து உங்களுக்கு ஏரியா ஆஃப் த சர்க்கிளை வந்து மைனஸ் பண்ணுறாங்க. ஏரியா ஆஃப் த சர்க்கிளை வந்து மைனஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ அதோட வேல்யூ என்னன்னு தான் கேட்கலாம் ஓகேங்களா. அப்போ எனக்கு இந்த வேல்யூ மைனஸ் 196 மைனஸ் 153 அப்படின்னு சொல்லக்கூடிய போடணும் ஓகேங்களா. 153 அப்படின்னு சொல்லி போடுங்க ஓகேங்களா. அப்ராக்சிமேட்டா 153.9 இருக்கா. ஸோ மேபி அது 154 கூட ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. 154 அப்படின்னு சொல்லக்கூடிய ரவுண்ட் ஆஃப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வேல்யூ எவ்வளோ கிடைக்கும்னா 42 அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ஓகேங்களா. 42 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர் ஓகேங்களா. ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர் ஓகேங்களா. ஸோ அடுத்த கேள்வி போயிடலாம். P and Q can do a piece of work in 40 days and 60 days ஓகேங்களா. P and Q ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 40 daysன்னு சொல்லியிருக்காங்க. Q ஓட வேல்யூ 60 daysன்னு சொல்லியிருக்காங்க. They started work together and Q left after some days of the work and P finished the remaining work in 5 days. After how many days from the start did they Q leave ஓகேங்களா. ஸோ வேலையை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் Q வந்து எத்தனை நாள் கழிச்சு அவன் லெஃப்ட் ஆயிருப்பான் அப்படின்னு சொல்லி தான் கேள்வி கேட்கலாம். ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ இது டேட்டா உங்களுக்கு பி அண்ட் கியூன்னு சொல்லி ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்காங்களா. ஸோ இது நம்ம எஃபிஷியன்சி மெத்தடில் சால்வ் பண்ணால் ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. பி இன்ட்டு கியூ ஓகேங்களா. ஸோ இது 40 டேஸ்ன்னு வரும் ஓகேங்களா. ஸோ இது 40 டேஸோட எஃபிஷியன்சி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பிங்கிறவங்க 40 நாளில் ஒரு வேலையை முடிக்கிறாங்க, கியூங்கிறவங்க 60 நாளில் முடிக்கிறாங்க. ஸோ இதோட எல்சிஎம் தான் ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கணும் ஓகேங்களா. 40க்கும் 60க்கும் எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா 120 நாட்கள் ஓகேங்களா. அப்போ இவனோட எஃபிஷியன்சி எவ்வளோ ஓகேங்களா. 40க்கு 120 மல்டிப்ளை பண்ணால் 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் அங்கே வரும் உங்களுக்கு 16 வரும்போது 2 டைம்ஸ் வரும் ஓகேங்களா. அப்போ பியும் கியூவும் சேர்ந்து எத்தனை நாள் வேலை பார்க்குறாங்கன்னா அவங்களோட எஃபிஷியன்சி என்னங்க 3 + 2 அப்படின்னு சொல்லக்கூடியது 5 நாட்கள் ஓகேங்களா. ஸோ அவங்க எத்தனை யூனிட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் 120 யூனிட் அவங்க எத்தனை நாள் கம்ப்ளீட் பண்ணுவாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா அப்போ 120 டிவைடட் பை 5 போட்டிங்க அப்படின்னா 24 நாட்கள் ஓகேங்களா. ஸோ 24 நாட்கள் அப்படின்னு சொல்லி வரணும் ஓகேங்களா. ஸோ இதுதான் உங்களுக்கு ஏபியும் கியூவும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்கன்னா அவங்களோட எஃபிஷியன்சி ஓகேங்களா 25/1 அப்படின்னு சொல்லி இருக்கணும் ஓகேங்களா. ஸோ இதுதான் பிஎன் கியூ ஓகேங்களா. ஸோ இப்போ எனக்கு என்ன கிடைக்கும், பிக்யூ ஏ மட்டும் தான் வேலை பார்த்துருக்கான். ஏ எவ்வளவு நாள் வேலை பார்த்துருக்கான்னா 5 நாட்கள் வேலை பார்த்துருக்கான். அப்போ 5 நாள் அவன் எத்தனை யூனிட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கான் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா. ஸோ அப்போ அது எப்படி கண்டுபிடிப்பேன் 1/40 ஓகேங்களா. பியோட எஃபிஷியன்சி 40 ஓகேங்களா. 40 நாளில் முடிக்கிறான் ஓகேங்களா. அவனோட கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும் ஓகேங்களா. எத்தனை நாள் வேலை பார்க்கணும் 5 நாட்கள் வேலை பார்த்துருக்கான் ஓகேங்களா. ஸோ அப்போ 1/8 ஓகேங்களா. ஸோ இப்போ எனக்கு ரிமைனிங் ஒர்க்கை யார் முடிப்பாங்க அப்படின்னா எனக்கு டோட்டல் ஒர்க் அப்படிங்கிறது எனக்கு 100%, அதாவது ஒரு நாள் எடுத்துக்கணும் ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது மைனஸ் பண்ணால் எனக்கு ரிமைனிங் ஒர்க் தெரியுமா 1/1/8ன்னு எடுத்துக்கிட்டா எனக்கு ரிமைனிங் ஒர்க் பியோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும் ஓகேங்களா. ஸோ அதுதான் எனக்கு தெரியுது ஓகேங்களா. அப்போ இது எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 7/8 ஓகேங்களா. இன்னும் எவ்வளோ ஒர்க் வேலை கம்ப்ளீட் பண்ண வேண்டியிருக்குன்னா 7/8 ஒர்க்கு வந்து அவன் கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்குது ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறமேட்டு இதை எப்படி சால்வ் பண்ணோம்னா 2 ரேஷியோஸும் டிவைட் பண்ணணும் ஓகேங்களா. 7/8 ஓகேங்களா. பியோட வேல்யூ மட்டும் எனக்கு வேணுமா, எத்தனை நாளில் பி கியூ மட்டும் லெஃப்ட் ஆயிருப்பான் அப்படின்னு சொல்லக்கூடாது ஓகேங்களா. ஸோ கியூவோட வேல்யூ உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா 7/8 ஓகேங்களா. இங்கே இருக்கு இல்லையா 24/1 அதை அப்படியே போட்டுக்கணும் ஓகேங்களா. 24/1ங்கிறது உங்களுக்கு இது எஃபிஷியன்சியில் கிடைக்குது ஓகேங்களா. எஃபிஷியன்சியில் இருக்கு. அப்போ டேஸில் போகும்போது 1/24 அப்படின்னு சொல்லி வருமா ஓகேங்களா. ஸோ அந்த வேல்யூ இங்கே கொண்டு போய் போடணும் 1/24 ஓகேங்களா. ஸோ இதை ரிசால்வ் பண்ணீங்க 7/8 இன்டூ 24/1 இது ரிசால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது 8 வாட்டி அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 வாட்டி போகும் ஓகேங்களா. 7 × 3 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 21. ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 21 டேஸ் தான் சரியான ஆன்சர் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இது எப்படி சால்வ் பண்ணேன் எஃபிஷியன்சி மெத்தடில் அவங்க ரெண்டு பேர்த்தோட எஃபிஷியன்சி பியோட எஃபிஷியன்சி 3 கியூவோட எஃபிஷியன்சி 2. அப்போ அவங்க ரெண்டு பேர்த்தோட எஃபிஷியன்சி டோட்டல் எஃபிஷியன்சி
ஏ பிளஸ் பி கியூவோட எஃபிஷியன்சி உங்களுக்கு டோட்டலா 5ன்னு கிடைக்குது. ஓகேங்களா, 5 நாட்கள் மொத்தமா அவங்க எவ்வளவு யூனிட் கம்ப்ளீட் பண்ணணும்னா 120 யூனிட் கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இப்படிதான் அவங்க சால்வ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். எக்ஸ் ஒய் இசட் கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் எக்ஸ் ஒய் இசட்னு சொல்லி 3 பேர் கொடுத்துருக்காங்க. 8 நாள் 12 நாள் 14 நாள் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, தென் ஃபைண்ட் ஒய்ஸ் ஷேர் கேட்குறாங்க. ஒய்யோட ஷேர் என்னன்னு மட்டும் தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ டேரக்டா இது சால்வ் பண்ணிடலாம். யூஸ்வலாக எப்படி பண்ணுவோம், எல்சிஎம் எடுப்போம். ஓகேங்களா, 8க்கு 12க்கு 16க்கு எல்சிஎம் எடுக்க. ஓகேங்களா, ஸோ இது 2 வாட்டி போடுங்க. 4 இது 3. ஓகேங்களா, இது 6 இது 8. ஓகேங்களா, 4 6 8. ஓகேங்களா, அகைன் 2 வாட்டி போத்தீங்க அப்படின்னா இது 2 உங்களுக்கு 3 இங்க 4. ஓகேங்களா, ஸோ இது 4 எடுத்தீங்கன்னா அப்போ 3 × 4 12 12 × 2 ஓகேங்களா 24 24 × 2 48. அப்போ 48 தான் எஃபிஷியன்சி. ஓகேங்களா, 48 தான் உங்களுக்கு ஃபைனலான வேல்யூ கிடைக்கணும். ஓகேங்களா, ஸோ இதோட எஃபிஷியன்சி பாருங்க 8 அப்படின்னு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா 48ல் எத்தனை வாட்டி போகும், 6 தடவை. ஓகேங்களா, 12 3 வாட்டி போகுமா, 4 வாட்டி போகுமா. ஓகேங்களா, 4 இங்க 6 16 வரும்போது இது உங்களுக்கு 3 வாட்டி போகும். ஓகேங்களா, ஸோ அப்போ எனக்கு என்ன கேட்குறாங்க, ஒய்யோட ஷேர் மட்டும் தான் கேட்குறாங்க. ஓகேங்களா, அப்போ ஒய்யோட எஃபிஷியன்சி என்னங்க 4. அப்போ 4 டிவைட் பை 48 இன்டூ ஓகேங்களா 26. ஓகேங்களா, 4 டிவைட் பை 48 இன்டூ 26. ஓகேங்களா, ஸோ ஓகே. ஸோ இதில் வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 டிவைட் பை 48 எழுதக்கூடாதுங்க. 48 வந்து ஏன் வரக்கூடாது அப்படின்னா அது டோட்டல் ஒர்க் இல்லையா. பட் நம்ம இங்க என்ன பார்க்கணும், எஃபிஷியன்சி மட்டும் தான் பார்க்கணும். டோட்டல் எஃபிஷியன்சி தான் பார்க்கணும். ஓகேங்களா, அப்போ 6 + 4 + 3. ஓகேங்களா, டோட்டல் எஃபிஷியன்சி எவ்வளோனா அப்போ 13. ஓகேங்களா, அப்போ 13 தான் போடணும். ஓகேங்களா, ஸோ இங்க என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க 26,000. ஓகேங்களா, 26,000. ஓகேங்களா, ஸோ அடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா இது 2 வாட்டி போகும். இங்க 2000 வரும். அப்போ 2000 × 4 போட்டீங்கன்னா உங்களுக்கு 8000. ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா, ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர் இந்த பசில்ஸ். ஓகேங்களா, பசில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட மிஸ்ஸிங் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா, ஒரு பசில்ல மிஸ்ஸிங் நம்பர் கொடுத்து கேட்குறாங்க. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்க. 3 + 7 சொல்லி கொடுத்துருக்காங்களா, 3 + 7 = 17. ஓகேங்களா, ஸோ இந்த நம்பர் அப்படி எப்படி எழுதிருக்காங்க அப்படின்னா 3 × 7 எவ்வளோங்க 21. ஓகேங்களா, 3 × 7 21 தெரியும். அப்போ 3க்கும் 7க்கும் உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ 4. ஓகேங்களா, அப்போ அந்த 4 வந்து இதில் மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 17 கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி 5 + 8ங்கிறது உங்களுக்கு 37 கொடுத்துருக்காங்களா, இது எப்படி எழுதிருக்காங்க 5 × 8ங்கிறது உங்களுக்கு 40. ஓகேங்களா, ஸோ இதோட டிஃபரன்ஸ் எவ்வளோ 3. ஓகேங்களா, அப்போ 3யை மைனஸ் பண்ணுங்க. ஸோ இது மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 37. ஓகேங்களா, அப்போ அடுத்த வேல்யூ எப்படி வரும் 6 + 7. இது எப்படி எழுதலாம் 6 × 7 எடுத்தீங்கன்னா 42. இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன -1. அப்போ -1 பண்ணீங்க அப்படின்னா 41. ஸோ டேரக்டா ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா, ஸோ அடுத்த கேள்வி போயிடலாம். ஃபைண்ட் த மினிமம் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸ்ட்ரைட் லைன் சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது மினிமம் நம்பர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஓகேங்களா 2 3 4. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி 5 6 7 அப்படின்னு சொல்லக்கூடியது. இங்கே ஒரு நம்பர் இருக்கா 8. ஓகேங்களா 9 10 11 12. ஓகேங்களா, மினிமம் எனக்கு எத்தனை நம்பர் வேணும் அப்படின்னா 12 வேல்யூஸ் தேவை. ஓகேங்களா, ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். When the 2 dice are rolled, the probability of getting the same faces in the dice. ஓகேங்களா, சேம் ஃபேஸஸ் வந்து கிடைக்கணும். அதாவது சேம் ஃபேஸ் அப்படின்னா 2 டைலையும் எனக்கு ஒரே நம்பர் இருக்கணும். ஓகேங்களா, ஒரே நம்பர் இருக்கணும். ஓகேங்களா, 1,1 2,2 3,3 4,4. ஓகேங்களா, 4,4. ஓகேங்களா, ஸோ அடுத்து 5,5 அடுத்து 6,6 அப்படின்னு சொல்லி ஒரே மாதிரி நம்பர் 2 டைஸும் எனக்கு எடுக்கணும். அதான் உங்களுக்கு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராபபிலிட்டி எத்தனைன்னா 1 2 3 4 5 6. ஓகேங்களா, 6 நம்பர் இருக்கு. ஓகேங்களா, ஸோ எத்தனை டைஸ் கொடுத்துருக்காங்க 2 டைஸ். அப்போ 6 பவர் ஸ்கொயர் தான் உனக்கு டோட்டலான ப்ராபபிலிட்டி. 6 ஸ்கொயர்ங்கிறது 36. அப்போ 6 டிவைட் பை 36 போட்டீங்கன்னா எனக்கு 1/6 கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா, ஸோ அடுத்த கேள்வி போயிடலாம். இஃப் ஏ = 1 B = 2 C ங்கிறது 3 Z ங்கிறது 26 கொடுத்துருக்காங்க அப்படின்னா ABC represented BEG. ஓகேங்களா, ABC அப்படின்னு சொல்லக்கூடியது BEJ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி எனக்கு CDEங்கிறது வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த ப்ராப்ளம் தான் இருக்கிறதுல இப்போ பார்த்ததுல கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ப்ராப்ளமா இருந்துச்சு. ஓகேங்களா, ஸோ மீதி எல்லா சம்மே உங்களுக்கு பேசிக்ஸான ஃபார்முலா. இந்த சம் மட்டும் தான் கொஞ்சம் டைம் கன்சியூம் ஆகிற மாதிரி இருந்துச்சு கொஞ்சம், ஆனால் ஈஸியான ப்ராப்ளம் கூட. ஓகேங்களா, ஸோ இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ இந்த சம் பார்க்கலாம். ஸோ இது எப்படி கொடுத்துருக்காங்க, ஏக்கும் பிக்கும் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஏயோட வேல்யூ 1ன்னு கொடுத்துருக்காங்க, பியோட வேல்யூ 2ன்னு கொடுத்துருக்காங்க, சியோட வேல்யூ 3ன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ அப்போ ஏக்கும் பிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் டிஃபரன்ஸ் 1ங்கிறது. ஸோ பிக்கும் ஈக்கும் உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பாருங்க. ஸோ பிக்கும் ஏக்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ் 3. ஓகேங்களா, +3 ஆட் பண்ணா பி. ஓகேங்களா, சிக்கும் ஜேக்கும் உள்ள டிஃபரன்ஸ் 7. ஓகேங்களா,
சிக்கும் ஜேக்கும் உள்ள டிஃபரன்ஸ் 7 ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இப்போ பிக்கும் ஈக்கும் உள்ள டிஃபரன்ஸ் ஓகேங்களா. ஸோ 1க்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்துட்டோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் a மைனஸ் பின்னு போட்டோம் ஓகேங்களா. அதாவது 2 மைனஸ் 1ன்னு சொல்லக்கூடிய வேல்யூ 1 ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இங்கே பி ஓகேங்களா, இங்கே இ ஓகேங்களா, பி ஓகேங்களா, இங்கே இ ஓகேங்களா. ஸோ இந்த இதில் என்ன இருக்கு உங்களுக்கு 5 மைனஸ் 2 அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு 3 கிடைக்குது ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இப்போ என்னன்னு பார்க்கணும் ஓகேங்களா. ஸோ இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் 2 ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி சி மைனஸ் ஜே அப்படின்னு சொல்லக்கூடியது போடுங்க ஓகேங்களா, 7 ஓகேங்களா. ஸோ இந்த வேல்யூ பாருங்க, சியோட வேல்யூ வந்து நம்மளுக்கு 3 தெரியும். ஜேயோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ABCDQE அப்படின்னு சொல்லி வரும் இல்லையா. ஸோ அதில் ஜேயோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ ஜேயோட வேல்யூ அப்படிங்கிறது உங்களுக்கு 10 ஓகேங்களா. அப்போ 10 மைனஸ் உங்களுக்கு 3 போட்டிங்க அப்படின்னா 7 ஓகேங்களா. ஸோ இதோட டிஃபரன்ஸ் என்னன்னு பார்க்கணும், அப்போ 4. அப்போ எனக்கு இது எப்படி இங்கே இன்க்ரீஸ் ஆகுது, 2 இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு இல்லையா. ஸோ இதே பேட்டர்னில் தான் இப்போ அடுத்தும் பார்க்கணும் ஓகேங்களா. முதல் ஒரு வாட்டி நான் மைனஸ் பண்ணி பார்க்குறேன், ரெண்டாவது ஒரு வாட்டி நான் மைனஸ் பண்ணி பார்க்குறேன் ஓகேங்களா. ரெண்டாவது ஸ்டேஜ் இதை சால்வ் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி DQ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும் ஓகேங்களா. இப்போ சின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, டின்னு கொடுத்துருக்காங்க, இன்னு கொடுத்துருக்காங்க. சியோட வேல்யூ உங்களுக்கு உனக்கு கூட்டினா எனக்கு என்ன வேணும், பின்னு சொல்லி டின்னு சொல்லி வருமா ஓகேங்களா. ஸோ அதோட எனக்கு என்ன வேணும், மைனஸ் பண்ணால் எனக்கு 1 கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ அப்போ சியோட வேல்யூக்கு என்ன வரணும்னா ஜே ஓகேங்களா, ஜே அப்படின்னு சொல்லக்கூடியது ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி டியோட வேல்யூக்கு எடுத்தீங்க அப்படின்னா எனக்கு அது கூட்டினீங்க அப்படின்னா எனக்கு 4 கூட்டணும் ஓகேங்களா. ஜேயோட சேர்த்து எனக்கு 4 கூட்டணும் அப்படின்னா எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னா Q அப்படின்னு சொல்லக்கூடிய வேல்யூ கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ Q அப்படின்னு சொல்லக்கூடிய வேல்யூ கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறமேட்டு எனக்கு Qலேருந்து உங்களுக்கு வேல்யூ கூட்டுங்க ஓகேங்களா, JQZ அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ இது இப்போ ரிசால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது எப்படி வந்துச்சுன்னு மறுபடியும் பார்த்துடலாம் ஓகேங்களா. C+7 ஓகேங்களா, C+7 அப்படின்னு சொல்லக்கூடியது ஓகேங்களா. 3+7 அப்படின்னு சொல்லி வேல்யூ எடுக்கணும் ஓகேங்களா. 3+7 ஓகேங்களா. ஸோ அங்கே தான் இருக்கும் 3+7 கூட்டினா எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், 10 கிடைக்கும். 10ஓட வேல்யூ என்ன, J ஓகேங்களா, J அப்படின்னு சொல்லணும் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் 10+3 ஓகேங்களா. 10+3 தானே இங்கே 3 கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வேல்யூ தான் எடுக்கணும் ஓகேங்களா. ஸோ 10+3 அப்படின்னு சொல்லி 13 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ 13லேருந்து எனக்கு வேல்யூ ஓகேங்களா டியோட சேர்த்து ஓகேங்களா. ஸோ டி கொடுத்துருக்காங்க, டியோட சேர்த்து எனக்கு 13 ஓகேங்களா. ஸோ அதை கூட்டினீங்க அப்படின்னா எனக்கு Q அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பர் கிடைக்கும் ஓகேங்களா. Q அப்படின்னு சொல்லக்கூடியது கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து எனக்கு ஈயோட சேர்த்து எனக்கு 21 கூட்டணும் ஓகேங்களா. 21 அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டினீங்க அப்படின்னா எனக்கு Z வேல்யூ கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர் ஓகேங்களா. ஸோ அடுத்த கேள்வி போயிடலாம். A is equal to 1, B equal to 2 ஓகேங்களா. A is equal to 1 சொல்லி கொடுத்துருக்காங்க, B is equal to 2 கொடுத்துருக்காங்க. போன சம் அதே தான், வேல்யூ கேட்கறாங்க ஓகேங்களா. டாக் அப்படின்னு சொல்லக்கூடியது ஓகேங்களா. டிங்கிற வார்த்தைக்கு 4 ஓகேங்களா. ஓங்கிற வார்த்தை பார்த்தீங்க அப்படின்னா 15 ஓகேங்களா. ஜிங்கிற வார்த்தை 7 ஓகேங்களா. டிவைட் பை கேட்டுங்கிற வார்த்தை போடுங்க 3 + 1 + டிங்கிற வார்த்தைக்கு 20. இதை கூட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ இது கூட்டக்கூடாது, ஸோ இது மல்டிப்ளை பண்ணணும் ஓகேங்களா. சாரி மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணுங்க ஓகேங்களா. மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு பாருங்க ஓகேங்களா. ஸோ இது 5 டைம்ஸ் போகும் ஓகேங்களா. ஸோ இங்கே அடிச்சிங்க இன்னும் 3 டைம்ஸ் போகும். 3 அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனலாக 7 கிடைக்குது ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் மல்டிப்ளிகேஷனில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டேரெக்டாக வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணி மல்டிப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு புல் அப்படிங்கிற வார்த்தையை போடுங்க, பிக்கு 2 ஓகேங்களா. ஸோ யூக்கு 21 ஓகேங்களா. யூக்கு 21, எல்லுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 ஓகேங்களா. 21 × 12 ஓகேங்களா, × 12 ஓகேங்களா. டிவைட் பை பி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பருக்கு ஓகேங்களா. ஸோ 16 × 9 × 7 ஓகேங்களா. 16 9 × 7 இதை அடிச்சு கொடுத்தீங்க உங்களுக்கு ஃபைனலாக 6ன்னு சொல்லி கிடைக்கும் ஓகேங்களா. ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். ஸோ அடுத்த கேள்வி போயிடலாம். இஃப் A is equal to 1 அதே மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அதே மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேல்யூவில் உங்களுக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா I³ J³ Z³ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நம்பர் அப்படிங்கிறது எப்படி சால்வ் பண்ணலாம் பார்த்துடலாம் ஓகேங்களா. ஸோ IJKQ அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் ஓகேங்களா. சம் ஆஃப் த கியூப்ஸ் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா n × n+1 டிவைடட் பை 2 ஓகேங்களா, ஹோல் பவர் ஸ்கொயர் ஓகேங்களா. ஸோ அப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ABC அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஐலேருந்து எனக்கு O வரைக்கும் கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த வேல்யூ எப்படி எழுதுறாங்க ஓகேங்களா, n ஓகேங்களா, என்னோட வேல்யூ அப் டு O ஓகேங்களா. ஓட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்பபெட்டிக் சீரீஸில் ஒன்று வரும் இல்லையா. ஸோ அதில் A 1 2 3 4 5 6 எடுப்போம் இல்லையா. ஸோ ஓட வேல்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 15. அப்போ என்னோட வேல்யூ என்னன்னா 15 அப்படின்னு சொல்லி போடணும் ஓகேங்களா. ஸோ அப்போ 15 × 15 + 1 என்னங்க 16 டிவைடட் பை 2 ஓகேங்களா, ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஓகேங்களா. எதுலேருந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகுது, ஐலேருந்து தான் எனக்கு ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா. ஸோ ஐயோட வேல்யூ என்ன 9 ஓகேங்களா. ஐயோட வேல்யூ 9லேருந்து எனக்கு JQKLMNO ஓகேங்களா. ஸோ இந்த வேல்யூ தான் எனக்கு தேவை ஓகேங்களா. அப்போ எத்தனை நம்பரு 1 2 3
4 5 6 7 நம்பர் ஓகேங்களா. அப்ப 7 நம்பரை உங்களுக்கு மைனஸ் பண்ணும் ஓகேங்களா. 7 இன்டூ ஓகேங்களா, இங்க என்னோட வேல்யூ என்னன்னா 7 ஓகேங்களா. ஸோ 7 இன்டூ ஓகேங்களா 8 ஓகேங்களா டிவைடட் பை 2 த ஹோல் ஸ்கொயர் ஓகேங்களா. ஸோ இது ரெண்டத்தையும் மைனஸ் பண்ணி ஸ்கொயர் பண்ணி எனக்கு மைனஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கிடைக்கிற வேல்யூ என்னன்னா 13104 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நம்பர் கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். fill the blanks of the following series ஓகேங்களா. following series ஒரு சீரிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சீரீஸை வந்து நம்ம சால்வ் பண்ணி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. ஸோ இது என்ன மாதிரி சீரிஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஆல்பபெட்டிக் அண்ட் நியூமரிக் சீரிஸ்னு சொல்லுவாங்களா. ஒரு ஆல்பபெட்டிக் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதோட நியூமரிக் நம்பர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பர்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இந்த நம்பர்ல இருந்து உங்களுக்கு பார்க்கணுங்களா. ஸோ இதுல உங்களுக்கு பாருங்க 17 10 14 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த 17க்கும் 10க்கும் உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோன்னா 7 ஓகேங்களா. 7 அப்படின்னு சொல்லக்கூடிய ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி 14க்கும் அடுத்த நம்பருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி ஜிக்கும் எம்முக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பார்க்கணும் ஓகேங்களா. ஜிக்கும் எல்லுக்கும் ஓகேங்களா. ஸோ 14க்கும் எல்லுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ அப்படின்னா -3 ஓகேங்களா. -3 அப்படின்னு சொல்லக்கூடிய ஓகேங்களா. ஸோ எல்லுக்கும் இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் -3 அப்படின்னு சொல்லக்கூடியது ஓகேங்களா. ஸோ அப்போ அடுத்த நம்பருக்கு என்னவா இருந்துச்சுன்னா உங்களுக்கு இங்க -3 வரும் ஓகேங்களா. ஸோ அப்போ அடுத்த நம்பர் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ எனக்கு ஜே அப்படின்னு சொல்லி 7 அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பர் ஓகேங்களா. ஸோ இந்த ஆப்ஷனுக்கு வந்து போட்டு பார்க்கலாம் ஓகேங்களா. J7 அப்படின்னு. அப்ப இந்த நம்பருக்கு இந்த நம்பருக்கு உள்ள டிஃபரன்ஸ் என்ன 7 ஓகேங்களா. ஸோ இந்த நம்பருக்கும் இந்த நம்பருக்கு உள்ள டிஃபரன்ஸ் என்ன எனக்கு இந்த நம்பருக்கும் இந்த நம்பருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த நம்பருக்கு இந்த நம்பருக்கு உள்ள டிஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4 ஓகேங்களா. ஸோ 4 இந்த நம்பருக்கு 4 ஓகேங்களா. ஸோ எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 7 10 14 ஓகேங்களா. ஒரு ஐஃபன் கொடுத்து 11 ஓகேங்களா. ஸோ இதுக்கு உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி ஓகேங்களா 17 இருக்கு இல்லையா. ஸோ இதுக்கு டிஃபரன்ஸ் 7 ஓகேங்களா. அடுத்து ஒரு 4 டிஃபரன்ஸ் ஓகேங்களா. அப்போ அடுத்து ஒரு 7 டிஃபரன்ஸ் அடுத்து ஒரு நம்பர் 4 டிஃபரன்ஸ் ஆகும் ஓகேங்களா. ஸோ இப்படிதான் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது இல்லையா. ஸோ அப்போ 7 வரும்போது ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர் ஓகேங்களா. ஸோ அடுத்த கேள்வி போயிடலாம். 91 98 95 ஓகேங்களா 102 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ 98 95 ஓகேங்களா ஒரு விட்டு ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் ஓகேங்களா. 91 ஓகேங்களா 98 95 ஓகேங்களா 102 99 அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் ஓகேங்களா. 91க்கும் 95க்கு உள்ள டிஃபரன்ஸ் என்னங்க 4 ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி 95க்கும் 99க்கும் உள்ள டிஃபரன்ஸ் 4 ஓகேங்களா. ஸோ அப்போ அடுத்த நம்பர் 99க்கும் இந்த நம்பருக்கும் டிஃபரன்ஸ் 4 இருக்கணும் ஓகேங்களா. ஸோ 4 இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு 103 அப்படின்னு சொல்லக்கூடிய வரும் ஓகேங்களா. ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர் ஓகேங்களா. நான் ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர் ஓகேங்களா. அப்போ 99 + 4 போட்டிங்க அப்படின்னா 103 ஓகேங்களா. ஸோ அடுத்தது போயிடலாம். ஸோ இதோட நம்மளுக்கு நம்ம 25 கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இதே மாதிரி அடுத்த செஷன்லையும் நம்ம சந்திப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமியில் இப்போ அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. எந்தெந்த கோர்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா ஆர்ஆர்பியில் ஜேஇ என்டிபிசிக்காகவும் அண்ட் ஏஎல்பிக்காகவும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். எஸ்எஸ்சி ஜேஇக்காக ப்ரொவைட் பண்ணுறோம். அண்ட் டிஎன்யூஎஸ்ஆர்பியில் எஸ்ஓஎம்பிசிக்காக புதுசாக பேச்சஸ் ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் 2 லெவலும் போத் டிகிரி அண்ட் டிப்ளமோ லெவலில் நம்ம கொடுக்குறோம். அண்ட் குரூப் 1 குரூப் 2 2A அண்ட் குரூப் 4 இதுக்காகவும் நம்ம கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அது ரிலேட்டடாக குவீஸ் இருந்துச்சு அப்படின்னா 8190879379 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.